தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் அருகே உடுமலை பகுதியில் தனியார் ஆலை கழிவுநீர் தொட்டியில் விழுந்து ஒடிசா தொழிலாளர்கள் 2 உயிரிழந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சக்திவேல். விவரங்களை பதிவு செய்யலாம். தேவபிரியன், அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அந்தியூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சடையபாளையம் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான பப்பாளி ஜூஸ் தயாரிக்கும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இங்கு நாள்தோறும் பப்பாளி பழங்களை கொண்டு ஜூஸ் தயாரித்து வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் என பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று தொழிலாளர்கள் வழக்கம் போல் தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்த போது பப்பாளி சாஸ் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் தொட்டியில் ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த ரோஹித் திகில் மற்றும் அருண் இருவரும் எதிர்பாராத விதமாக கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்துள்ளனர். பின்னர் கழிவுநீர் தொட்டியில் விழுந்த இருவரை மீட்டு உடுமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது விஷவாயு தாக்கி இருவரும் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்ற உடுமலை காவல் நிலைய போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உயிரிழந்த இருவரின் உடல்களை பிரேத பரிசோதனைக்காக உடுமலை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.